அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் வந்து மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிடுதேன். அது கூட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணிக்கு நம்ம என்னெல்லாம் தாளிக்கிறோமோ அதெல்லாம் தாளிச்சிட்டு, உள்ளி, தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்குறோம். வதக்கும் போதே மஷ்ரூமையும் அதோட ஒன்றா சேர்த்து வதக்குறோம். பிரியாணி மசாலா, வீட்டில் திரிச்ச மசாலா தான் அது. மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, தேவையான அளவு அதையும், மல்லிப்பொடி எதையும் தேவையான அளவு போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுப்போம். தயிர் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றுறேன் நான் அதில். அதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா கீரை அதையும் அதோட ஒன்றா போட்டு வதக்குறேன். தண்ணி சேர்க்காதீங்க, மஷ்ரூமில் ஏற்கனவே தண்ணி வரும். அது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரிசி 1 டம்ளர் எடுத்துருந்தோம்னா அதுக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு சேருங்க. கொதிச்சதும் அரிசி களைஞ்சி போட்டு, நான் அன்றைக்கி வீட்டில் உள்ள சாப்பாடு அரிசி தான் வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாகவே தான் இருந்தது இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட மஷ்ரூம் பிரியாணி, சம்பல், ஒரு முட்டை அவிச்சது. இதுதான் நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.